ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ குமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உல்டிவர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டோட ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது அஃபிஷியலாக பைனான்ஸால் பேக் பண்ண ப்ராஜெக்ட்டு. கூடிய சீக்கிரமே பைனான்ஸில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு 95% இருக்குது. ஏன்னா இவங்க 2 ஃபேஸாக ஏர்ட்ராப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆல்ரெடி சில டாஸ்க் கம்ப்ளீட் ஆகி இன்னும் சில டாஸ்க் ரன்னிங்கில் இருக்குது. பட் அது அந்தளவுக்கு பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி ஆகலை. பட் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கோட்ஸ் தேவை. அண்ட் செகண்ட் ஃபேஸுக்குமே அல்டி பைலட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபேஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு கோட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ண முடியும். அந்த கோட் எனக்கு ஒரு ட்விட்டர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலியமாக எனக்கு கிவ்அவேல கிடச்சிது. அதனால் அந்த கோடு நமக்கு ஒன்ஸ் அந்த பைலட் கோட் கிடைக்கிறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த கோட் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நமக்கு 5 கோடு கொடுப்பாங்க. அந்த கோட்ஸை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணலாம். ஒருத்தருக்கு அந்த கோட் இருந்தால் மட்டும்தான் உங்களோட அல்டி பைலட்லேயே ஜாயின் பண்ண முடியும். இந்த கோடுக்காக நிறைய பேர் ட்விட்டரில் கிவ்அவேஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் எனக்கு கிடைச்ச கோட்லேருந்து வர ரெஃபரல் இதை நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த வீடியோ இது பண்ணுறேன். யாருக்குமே மோஸ்ட்டாக அந்த கோட்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் மோஸ்ட் ஆஃப் த கோட்ஸ் எல்லாமே யூஸ்டு கோட்ஸாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற ஒரு 14 பேருக்கு, ஃபஸ்ட்டு பார்க்குற 14 பேருக்கு மட்டும்தான் என்னால் கோட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எனக்கு கீழே ஜாயின் பண்ண அந்த 14 பேருக்கும் ஒருத்தருக்கும் 5 கோட்ஸ் க்ரியேட் ஆகும். அவங்க தான் அடுத்து வர பீப்புள்ஸ்க்கு கோட்ஸ் கொடுக்க முடியும். என்னால் கொடுக்க முடியாது. மேபி நம்ம மெம்பர்ஸ் அதிகமான மெம்பர்ஸை ஜாயின் பண்ணால் கோட்ஸ் அதிகமாக தந்தாங்கன்னா வேணால் நான் கொடுக்குறேன். ஏன்னா இது லிமிட்டட் ஆஃபர் தான். அதாவது இந்த அல்டி பைலட்டில் மொத்தம் ஆல்மோஸ்ட் 20 பில்லியன் சோல்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸு சோல்ஸ் எல்லாமே அல்டிவர்ஸ் டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு இவங்க பின்டு ட்வீட்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க உல்டி பைலட் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னா இந்த pilot.ultiverse.io அதில் எல்லாமே ஷோ ஆகும். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இவங்க ஜெட்டா செயினோட அஃபிஷியலாக பார்ட்னர்ஷிப் பண்ணி நிறையா உள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 minutes to 3 minutes மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்பலாம் கிடையாது. ஜஸ்ட்டு OPBNB செயினில் நீங்கள் ஒரு $0.01 அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு NFT கிளைம் பண்ணுறதுக்கு மட்டும் $0.05 மட்டும் OPBNBயில் உங்கள்கிட்ட ஃபீஸாக இருந்தாலே போதும். நீங்கள் டெய்லி இதை பண்ணிகிட்ருக்கலாம். இவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஜெட்டா செயின், அனிச்சஸ் அண்ட் பார்ட்டிக்கல் வேலெட்டு, பைனான்ஸு, டிமெயிலு எல்லாருமே அஃபிஷியல் பார்ட்னர்ஸு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் ஃபஸ்ட்டு இது அந்த அளவுக்கு அதிகமான சோல்ஸ் கொடுக்கல. பட் ஆனால் செகண்ட் கொடுக்கக்கூடியதில் ஆல்மோஸ்ட் 10 பில்லியன் சோல்ஸ் கிட்ட எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கான கோட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உள்ளே போக முடியும். அதனால் மறக்காமல் என்ன பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ போட்ட உடனேயே யார் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த 14 பேருக்கு மட்டும்தான் அந்த கோட் கிடைக்கும். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இதில் நம்ம எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நான் சொல்கிறேன். இன்கேஸ் அந்த நான் மோஸ்ட்டாக கோடாகவும் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சைட்டுக்கான லிங்க் கிளிக் பண்ணுறேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட் என்ட்ரு பண்ணுற மாதிரி ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களோட அஃபிஷியலான வெப்சைட் pilot.ultiverse.io. இதுக்கான லிங்க் நான் ட்விட்டர்லேயே கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த லிங்க் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். ஜஸ்ட்டு கோட் இருந்தால் மட்டும்தான் எங்களோட இதில் ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 10 பில்லியன் ஒர்த் ஆஃப் அல்டிவர்ஸ் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள் வெரிஃபிகேஷன். இப்போ நீங்கள் இந்த இதுக்கு சைட்டுக்கு வந்தோடனே நான் வெரிஃபிகேஷன் கோட்ஸ் மொத்தம் 14 கோடு கொடுப்பேன். அதில் 14 மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ண முடியும். உள்ளே வந்தோடனே இந்த கோட் போட்டுட்டு நீங்கள் ஜாயின் அப்படிங்கக்கூடியதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு OPBNB செயினில் ஸ்விட்ச் பண்ண சொல்லிவிட்டு ஒரு $0.05 கிட்ட உங்களுக்கு ஃபீஸ் போகும். ஒரு NFT உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகும். ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும். எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் கொடுத்துருங்க. ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அல்டிவர்ஸ், அதாவது உல்டிவர்ஸில் போகும். இது நான் ஜாயின்
பண்ணப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. எப்படின்னா வந்து நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்புக்கும் போகிறப்ப வந்து கிளிக் பண்ணிங்கனாலே வந்து போயிடும். பட் மொபைலில் நீங்கள் வந்து கிவி ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ், கான்ஃபிடென்ட், க்யூரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த சென்சிட்டிவ், க்யூரியஸ் அப்படிங்கக்கூடியதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி, அதாவது சென்சிட்டிவ், கான்ஃபிடென்ட், க்யூரியஸுங்கிறத ஃபுல்லாக வந்து உங்களோட கையை வச்சு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக மூவ் ஆகும். அதை வந்து ஃபோனில் நீங்கள் பண்ணுறப்ப வந்து அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா வந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது, அப்படியே வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு மெயினாக இதுக்காக தான் வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன் கிளியராக. அதனால் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறப்ப அது லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக வந்து அதை ஃபுல்லாக கையாலே செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டு கடைசியில் வந்து உங்களுக்கான இதை வந்து கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான இது வந்து க்ரியேட் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து சைன்இன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுக்குறப்ப மெட்டாமாஸ்க்கு கொடுத்து நான் வந்து சைன்இன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து OBPNBயில் 0.401 ஃபீஸ் இருந்தாலே போதும். அதில் இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே வந்து நம்ம பண்ணிடலாம். ஜஸ்ட்டு எல்லாமே சிம்பிள் டாஸ்க் தான், ஒரு ஒர்க்குமே வந்து கிடையாது. ஓகே பாருங்கள். இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து மேலே வந்து என்னோட நேம் இருக்கும் அண்ட் வந்து சோல்ஸை வந்து எவ்வளோ இருக்குது, பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஷோ ஆகும். இது வந்து செகண்ட் இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த சோல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது உல்டிவர்ஸ் டோக்கன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா சோலும் சரி இந்த பாயிண்ட்டும் சரி எல்லாமே நமக்கு உல்டிவர்ஸ் டோக்கனாக கன்வெர்ட் ஆகும். அதனால் வந்து எந்த ஒரு இதுவுமே பார்க்காம ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஆகும். எந்த டாஸ்க்கும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்தாலே வந்து போதும். வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வர்றப்போ உங்கள்கிட்ட வந்து எந்த சோல்ஸுமே இருக்காது அண்ட் வந்து எந்த பாயிண்ட்ஸுமே வந்து இருக்காது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு வந்து அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சில சோல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு ஏர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அவங்களோட ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அதாவது வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 50 சோல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 50 சோல் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து டே 1 நீங்கள் வந்து செக்இன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 100 சோல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாஸ்க் வந்து இருக்கும், அவங்களோட பார்ட்னர்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 50 சோல் கிடைக்கும். இப்போ வந்து 5 டேஸ் அதாவது எக்ஸ்ப்ளோர் 5 டேஸ் அண்ட் ஏர்ன் ரிவார்ட்ஸ் அந்த மாதிரினா 5 டேஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதாகும். நீங்கள் இன்கேஸ் டாஸ்க் முடிச்சிட்டிங்க வெரிஃபை அப்படிங்கக்கூடியதை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா வந்து கிளைம்னு சொல்லி காமிக்கும். இப்போ கிளைம் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா 100 சோல் வந்து எனக்கு கிளைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இது எல்லாமே லிமிட்டட் டாஸ்க்ஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து இந்த சோல்ஸ் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுனா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதில் ஜஸ்ட்டு 2 இதுதான். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்தோன்னே மிஷன்ஸு, அதுக்கப்புறம் மிஷன்ஸ் வந்து லிமிட்டட் மட்டும்தான் நீங்கள் வர்ற அன்னைக்கு அண்ட் வந்து அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் தான் பண்ண முடியும். அண்ட் வந்து நீங்கள் டெய்லி எப்படி இதில் ஏர்ன் பண்ணணும் அந்த உல்டிவர்ஸ் டோக்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கும். இது டெய்லி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சோலுமே ஃபீஸ் கிடையாது. காஸ்ட் வந்து 0 சோல் கொடுத்துருப்பாங்க. ரிவார்டு நமக்கு வந்து 50 பாயிண்ட் வரும் அண்ட் வந்து ரேண்டம் சோல் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும்னா ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு எஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணணும். டிரான்சாக்ஷனோட ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். 0.401 இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து பாருங்கள் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வருது. இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இதாகும். சில பேருக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ப்ளே ஆகும். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி 0.24 வரைக்கும் யூடியூப் வீடியோ தான், அதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகாது. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை. ப்ளே ஆச்சுன்னா ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே ஒவ்வொரு சைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த கட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதே மாதிரி தான் எல்லா டாஸ்க்கையுமே வந்து நம்ம வந்து பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் வந்து என்னன்னா இன் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும்.
இந்த இதுக்கு வந்து சோல் எடுக்காததுனால என்கிட்ட அப்படியே 7-10 சோல்ஸ் அப்படியே இருக்குது. அண்ட் வந்து இது இன்னும் எக்ஸ்ப்ளோரிங் இருக்குது. இந்த 19 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து நான் இந்த இதை வந்து பண்ணுறேன் செகண்ட் இதை. இப்போது இதில் என்ன இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்தே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் வந்து கொடுக்குறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து ஆல் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகிடுச்சு. 5 செலக்டட்னு சொல்லி வருது. இப்போ வந்து நான் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி வந்த உடனே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க்கு தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு. அந்த டே எண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த பாயிண்ட்டும் அந்த சோல்ஸும், அதாவது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலமா 50 சோல் போகும், ப்ளஸ் உங்களுக்கு ரேண்டம் பாயிண்ட் சோல்ஸும் கிடைக்கும், பாயிண்ட்டும் கிடைக்கும். அதனால் வந்து டெய்லி அந்த எக்ஸ்ப்ளோர் டாஸ்க்கை மட்டும் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிருங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கட் கொடுத்தா அப்படின்னாலே எக்ஸ்ப்ளோர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு அப்படின்னா எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கக்கூடியது மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். இது இவ்வளோதான் நமக்கு ஒர்க்கு. என்னோட சோலில் வந்து பாருங்கள் 710 இருந்தது, இப்போ 460 மாறிடுச்சு. பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த டே அந்த 19 ஹவர்ஸ் முடிஞ்சோன்னா என்னோட சோல் வந்து ஒவ்வொரு டாஸ்க் பண்ணதுக்கும் ரேண்டமாக சோல்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா இந்த இது முடிஞ்ச உடனே எனக்கு வந்து அந்த உல்டிவர்ஸ் டோக்கனாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால் உங்கள்கிட்ட சோல் இருந்தாலும் சரி, பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உல்டிவர்ஸ் டோக்கனாக தான் கன்வெர்ட் ஆக போகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சோல்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். அந்த சோல்ஸை வச்சு பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த இருக்கக்கூடிய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலே அடுத்தடுத்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் வந்து இது வந்து உல்டிவர்ஸ் பைலட்டோட ஃபேஸில் இருக்கக்கூடியது. அண்ட் வந்து இது வந்து இவங்களோட 10 பில்லியன், அதாவது செகண்ட் ரவுண்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய உல்டிவர்ஸ் கம்பெனி. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயும் வந்து சில டாஸ்க்ஸ் வந்து அவங்களோட இதில் வந்து கொஞ்சம் வந்து முடிக்காமல் இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இது ஆல்ரெடி வந்து அவங்களோட mission.ultivers.ioங்கிறது அவங்களோட ஃபஸ்ட்டு கம்பெனி. அதுலேயும் சில டாஸ்க் வந்து இன்னும் வந்து ஆக்டிவாக இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணி அந்த டாஸ்க் முடிக்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு சில சோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதுலேயும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட இதை வந்து லாகின் பண்ணிக்கணும். இங்கே நம்மளோட பாயிண்ட்டு நம்மளோட இது வந்து சோல்ஸ் வந்து காமிக்கும், சோல் 416. இப்போ வந்து பாருங்கள், இதில் தான் இந்த 1 பில்லியன் உல்டிவர்ஸ் ஸ்டெப் 1 அப்படிங்கக்கூடியதான் அவங்களோட ஃபஸ்ட்டு கம்பெனி. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், வின்ன பைலட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து நான் வந்து ஜாயின் ஜஸ்ட் கொடுக்குறேன். எவ்வளோ பேர்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வெறும் 25,000 மெம்பர்ஸில் வெறும் 100 பேருக்கு மட்டும்தான் இந்த கோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த கோடோட ஒர்த்து எந்த அளவுக்குன்னு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அதனால் கோடை வந்து நீங்கள் வந்து என்னோடய கோட் அந்த 14 கோடில் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டெய்லி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. அந்த கோட்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஏன்னா இந்த கோட்ஸ் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. ஒருத்தங்களுக்கு கிடச்சா உங்களுக்கு 5 கோட்ஸ் வரும். நீங்கள் அதையும் வந்து ட்விட்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து போடலாம். யாருக்கு வந்து யூஸ் ஆகுதோ அவங்க அந்த கோட்ஸை வந்து எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு 14 மெம்பர்ஸ் மட்டும்தான் என்னோடய கோட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கோட்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆனால் நான் வந்து போடுறேன் போஸ்ட்டு. இல்லை அப்படின்னா வந்து நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாருமே கமெண்ட்டில் போடுங்க. அவங்க யாருக்கு வேணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஜஸ்ட் இதில் வந்து ஜாயின் அப்படிங்கிறத கொடுத்து சில ட்விட்டர் டாஸ்க்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இதுலேயும் வந்து சோல் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயினானது என்னது அப்படின்னா வந்து உல்டிவர்ஸ் பைலட் தான். இது வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன இந்த 1 பில்லியனை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியது 10 பில்லியன் உல்டிவர்ஸ் டோக்கன்ஸ்க்கானது. ஓகே, இந்த ரெண்டுக்கான லிங்க்மே நான் வந்து கொடுக்குறேன். மெயினாக அந்த ultivers.pilot அப்படிங்கக்கூடிய இதில் மட்டும் ஜாயின் பண்ணி டெய்லி எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அஃபிஷியல் பைனான்ஸ் பேக்டு ப்ராஜெக்ட்டு. அண்ட் வந்து இது லிமிட்டடான மெம்பர்ஸ் தான் இந்த உல்டிவர்ஸ் பைலட்டில் வந்து ஜாயின்
பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து மறக்காமல் வந்து என்ன பண்ணிடுங்க, இந்த 2லையுமே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிடுங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என்னோட ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் வந்து ட்விட்டரில் வந்து நம்மளோட ஐடியா வந்து நான் ரீபிராண்ட் பண்ணி அண்ட் வந்து நிறைய ட்வீட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். மறக்காமல் வந்து என்ன பண்ணிடுங்க, அதில் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் வந்து உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் வந்து இனிமேல் வந்து நிறையா டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ் அண்ட் மெயின்நெட் ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.